இப்போ தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல் கொண்டு உள்ளூர் கான்ஸ்டபிள் வரைக்கும், அதே மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லோருமே இப்போ தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்படி ஏதாவது அவர் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் தான் நேரடியாக அணுகி உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாதுகாப்பில் என்ன குறைபாடு இருந்தது என்பதை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்துதான் நிவாரணத்தை தேட வேண்டுமே தவிர, திமுக அரசின் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் நடைமுறைகள் நடத்தை விதிகள் என்ன என்பதே தெரியாமல் அவர்கள் இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் தான் அனுமதி வாங்கணும். ஆனால் அவர் தலைமைச் செயலகத்துக்கு போகிறார். அநேகமாக இதான் முதல் தடவையாக அவர் தலைமைச் செயலகத்துக்கு போயிருப்பார் நினைக்கிறேன் வாழ்நாள்லேயே. நாங்கள் வந்து ஒரு 5000 தடவையாக போயிருப்போம் தலைமைச் செயலகத்துக்கு மக்கள் பிரச்சனைக்காக. அதனால் வந்து இப்போ தேர்தல் வந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் என்பதே முழுக்க முழுக்க அதிகார வர்க்கம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை விஜய் அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் தெரிவிக்கணும். ஏதாவது புகார் என்று சொன்னால் யாரிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான புகார் எண்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தெரிந்து அவர்கள் வந்து புகார் செய்ய வேண்டும். திமுக ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு புகார் சொல்ல வேண்டும். அப்போதுதான் அது ஊடகத்தில் முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதற்காக திட்டமிட்டே வேண்டுமென்றே இத்தகைய குற்றச்சாட்டுகளை அவர் சொல்கிறது மாதிரி தான் தெரியுது.